ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக இந்த இயேசுவை நோக்கி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 5:1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீடுகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததினாலே உம்மை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நீர் வெளிப்படுத்தின காரியத்தினுடைய மைய பொருளை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்திலே நாம் பற்றி கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதாக பார்த்தோம். அதில் முதலாவது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு காரியம் இருக்கிறது. அது என்ன என்றால், இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சத்தியத்தை நாம் தேட வேண்டும், சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தியம் என்று சொல்லும் பொழுது, சத்தியம் என்பது என்ன, அதை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வோமானால் அதுவும் நம்முடைய ஆத்தும வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். சத்தியம் என்றால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 17வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தை தான், அந்த வார்த்தைகள் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை ஏன் நாம் பற்றி கொள்ள வேண்டும்? அதை ஏன் நாம் பிடித்து கொள்ள வேண்டும்? அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்படியானால் சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி சாத்தியம்? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எப்படி நமக்கு கிடைக்கும்? இயேசு சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த தேவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம், இந்த உலகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்கின்ற காரணத்தினாலே அந்த சத்தியத்தை, அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்திலே 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. பாவத்தினாலே கரைபட்டு இருக்கிற நாம் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பரிசுத்தம் நாம் பெற வேண்டுமானால் வார்த்தை, அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், சத்தியத்தை ஏன் பற்றி கொள்ள வேண்டும்? சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அடுத்தபடியாக சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள். எது சத்தியம்? அவருடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தைகளே சத்தியம். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியம். அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அது மட்டுமல்ல, அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த சத்தியம் எப்படி நம்மை விடுதலையாக்குகிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார் 119வது சங்கீதத்திலே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுவார். ஆம், பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119:50 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 119வது சங்கீதம் 50வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, இந்த சத்தியத்தை குறித்து சொல்கிறார். உயிர்ப்பித்தது என்று சொல்கிறார். சத்தியம் பரிசுத்தப்படுத்துகிறது, சத்தியம் விடுதலையாக்குகிறது, சத்தியம் உயிர்ப்பிக்கிறது. பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிற நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த சத்தியம் நமக்குள்ளாக வர வேண்டும். இந்த சத்தியம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யும் பொழுது இந்த சத்தியம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம் அது. அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, 91வது சங்கீதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 91வது சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்கிறார் பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அந்த அனுபவத்தை பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த சத்தியம், அவர் என்ன சொல்றாரு, உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்லலாம். அப்படியானால் பாருங்க, முதலாவது சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது, சத்தியம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது என்று பார்த்தோம். மூன்றாவதாக, சத்தியம் பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன, இந்த சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமுமாம், பொல்லாப்புகளில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பு கருவியாக, பாதுகாப்பு அரணாக இந்த சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறார். சத்தியம் நம்மை பாதுகாக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொல்லுவார்.
போருக்கு செல்லும்போது அறையில் ஒரு கச்சையை கட்டிட்டு போவாங்க. அதே போல இந்த சத்தியம் என்கின்ற கச்சையை இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. அதே எபேசியர் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னாச்சுன்னா இந்த சத்தியம் என்கின்ற கச்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சத்தியம் என்கின்ற அந்த கச்சை நம்மை பாதுகாக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் சத்தியத்தை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னாச்சுன்னா, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், அதோடு கூட பாவத்தினாலே செத்துப்போய் கிடக்கின்ற ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், இந்த உலக வாழ்க்கையில் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், இந்த சத்தியம் நமக்கு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட கடைசியாக இந்த சத்தியமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? 119வது சங்கீதம் 105வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் சரியான பாதையிலே நடக்க வேண்டுமானால் இந்த வசனம் நமக்கு பாதை காட்டுகின்ற தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த திருவசனத்தை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, அந்த வசனங்கள் இந்த உலகத்திலே நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே திருவசனத்தை, சத்தியத்தை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை தேடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? நான் சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும். அது என்னை பரிசுத்தமாக்குகிறது, அது என்னை விடுதலையாக்குகிறது, அது என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் என்னை இந்த உலகத்தின் அதிபதியினுடைய அந்தகார கிரியைகளோடு எனக்கு போராட்டம் இருக்கும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய கால்களுக்கு அது தீபமாக, என்னுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் வருவதற்காக, உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே கிட்டி சேருவதற்காக உம்முடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சத்தியம், அதை நாங்கள் தேட வேண்டும். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். உம்முடைய சத்தியம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய சத்தியம் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. உம்முடைய சத்தியம் பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிற எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய சத்தியம் எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய சத்தியம் எங்களை வழிநடத்துகிறது. அறிந்து கொண்ட நாங்கள் இந்த சத்தியத்தை பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களையும் உடைய கிருபையின் கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.